இந்தியாவிலேயே மிகப்பெரிய உலகத்திலேயே பெரிய கோவிலாக இருக்கின்ற திருவரங்க கோயிலுடைய சன்னதியில் இருக்கிறோம். சமீபத்தில் திருச்சிக்கு நான் கலைக்காவேரி நிகழ்ச்சிக்காக போயிருந்தபோது திருவரங்கத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எங்கே பட்டிமன்றம் போனாலும் மாலையில் நிகழ்ச்சினா காலையில் அங்கே இருக்கிற கோயில், பல்கலைக்கழகம், நூலகம் இதெல்லாம் போய் பார்க்கறது என்னுடைய வழக்கம். இந்த முறை நான் திருவரங்கத்துக்கு பல முறை போயிருந்தாலும் கூட இப்போ போகிற போது திருப்பதியை தாண்டின கூட்டம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்து நான் வியந்தேன். எம்பெருமானுடைய 108 திவ்ய ஸ்தலங்களுள், அதாவது திருமாலாகிய எம்பெருமான் நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம் என்ற 3 கோலங்களை உடையவராக நமக்கு காட்சி தருகிறார். 108 திவ்ய ஸ்தலங்களில் முதலாவது தலம் இதுதான். காவிரி ஆற்றங்கரையிலே சோழ நாட்டிலே அமைந்த திருத்தலம் இந்த கோயில். எம்பெருமான் பள்ளி கொண்ட பெருமாளாக தன்னுடைய எப்படி கையை தலைக்கு வைத்து எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகு எப்படிப்பட்டது என்பதை தொண்டரடிப்படியாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே சொல்லுகிறார். அந்த பாடலை பாருங்கள். உடதிசை முடியை வைத்து புனதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. இப்படி அவர் காட்சி தருகிற இந்த இடம் பூலோக சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. 2 ஆற்றங்கரை நடுவே இது அமைந்திருக்கிறது. 2 ஆற்றங்கரையின் நடுவே அமைந்திருக்கிறது. ஒருபுறம் காவிரி, மறுபுறம் கொள்ளிடம். நடுவிலே இருக்கிற 7 திருமதல்களை உடையதாக மட்டுமல்லாமல் 21 கோபுரங்கள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவிலேயே பெரிய கோபுரமாக இதனுடைய ராஜகோபுரம் காணப்படுகின்றது. இந்த கோபுரத்தினுடைய உயரம் 236 அடிகள். ஏறத்தாழ 600 ஏக்கர் கொண்ட அந்த ஊரின் அளவே 600 ஏக்கர் கொண்ட ஒரு தீவாகும். ஊர் தான் கோவில், கோவில் தான் ஊர். வைணவர்களுக்கு கோவில் என்றாலே அது திருவரங்கத்தை தான் குறி. இங்கு தல விருட்சம் என்பது புன்னை மரமாக போற்றப்படுகிறது. இந்த பள்ளிகொண்ட எம்பெருமான் எப்படி இங்கு எழுந்தருளி இருக்கிறார் என்றால், இதற்கான புராண வரலாறுகளை பற்றி சொல்லுகிற போது, ராமனுடைய முன்னோர்களில் ஒருவனாகிய இச்வாகு என்கின்ற மன்னன் சூரியனை நோக்கி தவமிருந்து எம்பெருமானுடைய அந்த திருமேனியை பெறுகிறான். பிறகு அது ராமனுக்கு அயோத்தியில சென்று தருகிறான். ராமன் அந்த திருமேனியை தனக்கு உதவிய விபீஷணனுக்கு கொடுக்க, விபீஷணன் அதனை தன்னுடைய தலையிலே ஏந்தி கொண்டு இலங்கை நோக்கி போனபோது காவிரிக்கரையிலே தாகம் எடுக்க அவன் அதை கீழே வைக்க வேண்டாம் என்று சொல்ல, இங்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனிடம் கொடுக்க, கீழே வைக்காதே என்று சொல்ல, அந்த சிறுவன் கீழே வைத்துவிட மீண்டும் அந்த விபீஷணன் எவ்வளவு முயன்றும் அந்த சிலையை எடுக்க முடியவில்லை. அந்த சிறுவனை கோபித்த போது அந்த சிறுவன் விநாயகருடைய வடிவம் என்பதை பார்த்து வியந்து போனானவன் திருமாலும் தான் இங்கேயே இருக்க வரும்போதாக சொன்னார். அப்படி அவர் இருக்கின்ற அந்த அற்புதமான சூழல்தான் அந்த திருவரங்கம். சுயம்புவாக தோன்றியவர் என்ற ஒரு நம்பிக்கையும் அங்கு உண்டு. 7 மதில்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. அதே போல இந்த கோயிலுக்குள் நாம் செல்லுகிற போது முதலில் நாம் பார்ப்பது பெரிய திருவடி என்று அழைக்கப்படுகின்ற கருடாழ்வாரை பார்க்கிறோம். வேறு எங்குமே இவ்வளவு உயரத்தில் கருடாழ்வார் கிடையாது. நான் அந்த கோயில் அந்த கருடனுக்கு முன்னாடி இருந்து பேசுறத பாருங்க. முதல்ல பெரிய திருவடி ஆக்கி 25 அடி உயரமுள்ள கருடாழ்வாரை சொல்லப்படுகிறார். தேசியவர்கள் நமக்காக நம்ம புனிதங்கள் அனுப்பியிருக்கிறாரு. அதுதான் நம்ம உள்ள போய் சொல்றாரு. உள்ள போய் பார்க்கலாம். பிறகு நாம் உள்ளே போகிற போது மணவாள மாமணிகள் தொடங்கி நாதமணிகள் தொடங்கி ஒவ்வொரு ஆழ்வார்களுடைய பெரியவர்களுடைய சன்னதிகளை தாண்டி போகிறோம். எம்பெருமானை காணப்போகிற போது நம்முடைய மேலே சிலிர்க்கிறது. பாதத்தை பாருங்கோ, பாதத்தை பாருங்கோன்னு அவங்க சொல்கிற போது திருவடி என்பது எத்தகைய முக்கியமான ஒன்று. பஞ்சவர்க்கு தூது நடந்தானை பேசாத நாவண்ணனாவோ, நாராயணா என்னாத நாவண்ணனாவோ என்று இளங்கோவடிகள் பாராட்டுகிறார் என்றால் அந்த திருவடி இந்த திருவடிதான். இந்த திருவடிதான் அகலிகையை
சாபத்திலிருந்து விமோச்சனம் அளித்தது. இத்தகைய திருவடியை நாம் அந்த கர்ப்பகிரகத்திலிருந்து வெளியில் வந்து பார்க்கிற வசதி செய்திருக்கிறார்கள். அங்கிருந்து பார்க்கிற போது அந்த பாதங்கள் நம் கண்ணுக்கு மீண்டும் தெரிகின்றன. மேலே பொன்னாளாகிய கோபுரம் இருக்கிறது. அதே போல இங்க இருக்கிற தாயாருடைய பெயர் ரெங்கநாயகி. அரங்கனின் மனைவி ரெங்கநாயகி. அங்கே நீங்கள் போகிற போது ஒரு ஆச்சரியத்தை பார்க்கலாம். 3 தெய்வமார்கள் அங்கே இருப்பார்கள். பூமி பிராட்டி அங்கே இருப்பார். அதே போல எம்பெருமாட்டி லட்சுமி தேவி உள்ளே இருப்பார். அடுத்தபடியாக நீலாத பிராட்டி என்கின்ற அந்த பிராட்டியும் இருப்பார்கள். இந்த மூவரும் இருக்கின்ற இடம் வைகுந்தத்தில் மட்டும்தான் என்பதால், அதே போல இங்கிருப்பதால் இது பூலோக வைகுந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறாக நாம் கோவிலை சுற்றி வலம் வருவதற்கேற்ப வந்து நாம் காண்கிற மிகச்சிறப்பான மற்றொரு காட்சி, இது பாஞ்சராத்திர அந்த வழிமுறையை கொண்டதாக இந்த கோவில் அமைந்திருக்கிறது என்றால், அதனை உருவாக்கிய நடத்தி காட்டுகின்ற பெருமையை யார் பெற்றிருந்தார்கள் என்றால், ராமானுஜர் என்கின்ற அந்த உடையவர் தான் பெற்றிருந்தார். அவர் மறைந்தாலும் இன்றும் இருக்கிறார் என்ற அந்த திருமேனியை நாம் காணுகிறோம். தாமான திருமேனி, தமர்கொண்ட திருமேனி, தாமுகந்த திருமேனி என்று ஸ்ரீபெரும்புதூரிலும் அதே போல மேல்கோட்டையிலும் அவருடைய திருவுருவங்கள் இருந்தாலும், அவருடைய திருமேனி இங்கே இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. நாம் அதையும் பார்த்துவிட்டு வரலாம். அதே போல இந்த திருமேனி சித்திரை மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பச்சை கற்பூரம் பூசப்பட்டு நமக்கு அவருடைய திருமேனி காட்டப்படுகிறது. இத்தனை பெருமைகளுடையது. ஆயிரக்கணக்கான படையெடுப்புகள் வந்த போதும் நெற்களஞ்சியங்கள் மூலமாக அந்த மக்களை காப்பாற்றி கோட்டையாக இருந்தது இந்த கோவில்தான். 10க்கும் மேற்பட்ட ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். வைகுந்த வாசல் திறப்பு தான் இந்த கோயிலுடைய மிகப்பெரிய விழாவாக கருதப்படுகிறது. ராப்பத்து பகல் 10 என்று சொல்லுகின்ற அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை ஓதுகின்ற முறையும் இங்கு மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. அதே போல அரையர் சேவையும் நிகழ்கின்ற இடங்களில் இது மிக முக்கியமான ஒரு தலமாக இருக்கிறது. இத்தனை பெருமை மிகுந்த தலம் அனைவராலும் வணங்கப்படுகின்றது. திருவரங்க பெருமானை சென்று சேவித்து வந்தால் தீராத வினையெல்லாம் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோனே வேங்கடவா, நின்கோயில் வாசலே, அடியாரும் வானவரும் அரம்பியரும் சூழ்ந்திருக்க படியாய் கிடந்த நின் பவளவாய் காணினோ என்று ஆழ்வார்கள் பாடுவதைப் போல நாமும் அங்கே இருந்து எம்பெருமானத்திலே வணங்கி விடைபெறுகிறோம். அப்படி வருகிற போது மீண்டும் நம்முடைய மனம் அங்கு நோக்கி செல்கிறது என்றால், அனைவரும் சென்று காண வேண்டிய திருத்தலங்களில் ஒன்று திருவரங்கம். இத்தகைய பெருமை மிகுந்த திருவரங்கத்தை ஒரு முறை சென்று பார்த்து வாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.